பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் நல்லா இருக்கிறதுக்கு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு அழகான வார்த்தையை சொல்லிக்கிறார். என்னன்னு பார்க்கலாமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அது என்னங்க, கொஞ்சம் கூட நேரத்தை விடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஜெபத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லம் இருக்குதுங்க. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்லிக்கிறார், ஜெபத்தை ஸ்டாப் பண்ணுறாதீங்க, கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. மனசோர்வை கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நினச்சது நடக்கலையா? ஜெபத்தை விட்டுடாதீங்க. ஜெபம் மட்டும்தாங்க ஜெயத்தை கொடுக்கும். இந்த பூமியில் நமக்கு ஆசுதமாக இருப்பதற்கு கர்த்தர் வச்சுக்கிற பேர் ஆயுதம் தான் ஜெபம். அது யார் ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். அதற்காக தான் பார்க்கிறோம், நீதிமொழியின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியில் கூட ஜெபமும் அருவருப்பானதுன்னு சொல்லி பார்க்கிறோம். வேதத்தை கேட்காம ஜெபிக்கிற ஜெபம் என்பது வேற, வேதத்துக்கு உட்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் என்பது வேற. நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். உங்களுடைய கவலைகள் மாறும். 100% சொல்கிறேன். நீங்கள் நினச்சது நடக்காமல் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? எனக்கு அதிசயம் நடக்கவே இல்லை, அற்புதம் நடக்கவே இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு உக்காந்துருக்கீங்களா? ஜெபத்தை விட்டுடாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம கேட்ட உடனே கிடைக்கணும்னு சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? எனக்கு இன்றைக்கி அற்புதம் நடந்தாகணும், எனக்கு அதிசயம் நடந்தாகணும், எனக்கு உடனே இந்த காரியம் நடக்கணும் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறோம். அந்த நேரத்திற்காக ஜெபிக்கிற சில நபர்கள் இருக்கிறாங்கங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் அந்த நேரத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் சில நேரத்தில் பெற்றுக்கொள்வார்கள். எல்லா நேரமும் அது கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. இந்த ஊழியத்தின் அனுபவத்தில் நான் நிறைய விஷயங்களை நிறையாருக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். சில நேரங்களில் சிலருக்காக ஜெபித்து கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா சில விஷயங்கள் ஆராய்ந்து பார்ப்பேன், ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி நினச்சி பார்ப்பேன். அந்த ஜெபம் என்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதம், அதை நாம் விட்டுவிடக்கூடாது. அப்போது அந்த தேவனோட கூட நெருங்குவதற்கு ஜெபம் அவசியமாக இருக்கிறது. அதுக்கு தான் அவர் சொல்லிக்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நாம் கண்டினியூவாக அந்த ஜெபத்தை நாம் கையாளும் போது ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்த காரியங்களெல்லாம் அற்புதம் நடக்கும். எவ்வளோ பெரிய விஷயம்! 38 வருஷமாக படுத்தபடிக்கையாக இருந்தவர் எவ்வளோ மன வேதனையாக இருந்திருப்பார், எவ்வளோ மன சோர்வு போயிருப்பார், எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கும் அவருக்கு. நான் அடிக்கடி நினச்சி பார்க்கறது உண்டு. எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, எல்லாருக்கும் அதிசயம் நடக்குது, எனக்கு ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிற எத்தனையோ ஜனங்களுக்கு மத்தியில் அந்த மனுஷனை ஏன் தம்மை தேடி போனார்? அவர் ஒரே சபையில் இருந்திருக்கலாம், ஒரே இடத்துல அவர் படுத்து கிடந்திருக்கலாம். ஒரே சபையில் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களை தேடி ஆண்டவர் வருவார். உங்கள் சபையில் நீங்கள் உண்மையே உத்தமமாக அற்புதம் நடக்குதோ நடக்கலையோ இந்த ஏக்கத்தோடு காத்துட்ருக்கீங்கல்ல, இடைவிடாமல் 38 வருஷமாக இருந்த அந்த மனுஷனை ஏசப்பாவே தேடி வந்தார். ஏசப்பாவே அற்புதம் செய்கிறார், ஏசப்பாவே அதிசயம் செய்கிறார். அவர் பெரிய காரியம் செய்வார். அந்த மனுஷனுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? காத்துடுங்க. அந்த மனசோர்வை தூக்கி போடுங்க. விசுவாசத்தை விட்டுடக்கூடாது, விசுவாசத்தை தூக்கி போட்டுடக்கூடாது. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜெபத்தை பண்ணியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆண்டவர் சொல்கிற அழகான வார்த்தை, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அடிக்கடி சில வார்த்தைகளால் மன சோர்வடைகிறவர் என்னோட கூட சில நேரத்தில் பேசும்போது சொல்லுவார், மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது பிரதர், நான் எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலும், நான் எவ்வளோ தான் உண்மையை ஒத்தமாக நான் பிரயாசப்பட்டாலும் என்னைய ஏமாத்துகிற கூட்டம்தான் இருக்குது, என்னைய கேவலப்படுத்துகிற கூட்டம்தான் இருக்குது, என்கிட்ட அற்புதங்களை பெற்றுக்கொண்டு ஓடி போகிற கூட்டம்தான் இருக்குது, மனசு ரொம்ப வலிக்குது பிரதர் என்று சில நேரத்தில் அவரோட அங்கலாய்ப்பு இடத்தில் தெரியப்படுத்துவார். ஒன்று சொல்ல முடியாது, ஏன்னா அவர் கண்ணீரோடு என்னோட கூட பேசும்போது ஆச்சரியமாக இருக்கும். சில நேரத்தில் அந்த ஜெபம் தான் நமக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். எனக்கு பிரியமானவர்களே, அந்த சகோதரருக்கு நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, ஆண்டவரோடு கூட இருங்க, உங்கள் ஜெபத்தை விட்டுறாதீங்க. ரொம்ப வருஷமாக அற்புதங்கள் நடந்தும் அதிசயங்கள் நடந்தும் ஓடி போகிற எத்தனையோ ஜனங்கள் இருக்க தான் செய்கிறாங்க, மறந்துட்டு போகிற ஜனங்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த ஜெபந்தான் ஜெயத்தை கொடுக்கும். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நான் சொல்லுவதுண்டு. அந்த அருமையான ஆசீர்வாதம் உங்களுக்கும் இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க, ஜெபத்தை கண்டினியூ பண்ணுங்க, உங்களுக்கு தான் ஜெயம்.
சோர்ந்து போகாதீங்க. எனக்கு என்ன நடக்குது, ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? நீங்கள் ஜெபத்தை விட்டுறாதீங்க. பரிசுத்த அன்பு தகப்பனே, 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்லிக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஜெபபாரம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும்பா. கிருபை தாங்கட்டும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.